நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இனியா சீரியல் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து ஒவ்வொரு முயற்சியும் வேற லெவலில் ஒரு பக்கம் எப்படியாவது வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன நடக்கும், மற்றவங்க சந்தோஷமாக இருப்பாங்களா, மற்றவங்க நம்மளால் முன்னேறணும்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. அதனால தான் அந்த பொண்ணையும் ஒரு பக்கம் முன்னேற்றி காட்டணும், அவங்க வாழ்க்கை நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது நம்ம ரொம்பவே குற்றச்சாட்டு கொள்ள வேண்டிய விஷயமே இல்லைங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒருத்தர் இருந்தால் போதுங்க. எந்த ஒரு ஏழ்மையும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கல்வியும் கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை தத்துவம்னு சொல்லலாம், வாழ்க்கை விதம் மாறும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் மாற வாய்ப்பு இருக்குது. சரி, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விக்ரம் இருக்கார்ல, மாயாவை எப்படியான அரெஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மாயாவை எல்லா பக்கமும் கார்னர் பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மாயா தப்பிச்சுட்டே இருக்காங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாயாவை கரெக்டாக அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ் இருக்காங்களா, அவங்க காரை நிறுத்த போகிறாங்க. அந்த காருக்காரனவே அப்படியே சும்மா இடித்து தள்ளுற மாதிரி போகிறாங்க. ஐயோ சார், இனிமேல் என்னாலலாம் இருக்க முடியாது, உங்களுக்கோசரம் என் உயிரை பணைய வைக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க சார். நானும் சரி, நான் இங்கே சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒன்று முயற்சி நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அவங்க மேலேயே காரியத்தை பார்க்குறாங்க. இது மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிடுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம விக்ரம் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. இதெல்லாம் யாரோட சதி வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காரு. எல்லாமே அந்த தீனா தாங்க. தீனாவை பிறந்தா நல்லா சரியாக போயிருங்க. தீனா இருந்து எப்படியாவது மாயாவை காப்பாற்றி விடணும். மாயாவுக்கு கரெக்டாக உதவி செய்யறதுல நம்பர் 1 இருக்காரு. இவரை என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உதவி கரெக்டாக அவர் வாங்குற சம்பளத்துக்கும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையாக இருந்தால் வாழ்க்கை வருது எங்கேயோ போயிடணும் ஓஹோன்னு இருந்துருவார். ஆனால் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். ஓஹோன்னு இல்லை, அதுக்கு மேலே கொடி கட்டி பறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு போல். அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்காரு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் வேற லெவலில் நோர்த்தர் இருக்கால, கரெக்டாக அந்த பொண்ணோட மாமங்காரை வந்து எப்படியாவது அந்த பொண்ணோட படிப்பை கெடுத்துட்டு அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டுருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அவனை நல்லா போடுன்னு போட்டு நம்ம விக்ரம் ஒரு பக்கம் அடிக்க உட்கார வைக்க, தம்பி இதை பார்த்துக்கோ, எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொன்னு இருக்க மாட்டேன். நான் தேவையில்லாமல் கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன். நீயே என்ன கோவத்தை கிளப்பாத, உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறா. உடனே அவன் என்ன சார், என்ன மிரட்டுறீங்களா, என்ன நீங்கள் மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினச்சிட்டிங்களா அப்படி இப்படின்னு சுற்றால பல்லா 4 அடி போகிறாங்க. உடனே ஐயோ சார் என்னை மன்னிச்சிருங்க, என் மாமனுக்கு அக்கா பொண்ணுக்கு படிப்பு நல்லா ஏறும் சார், அவன் நல்லா படிக்கணும் சார், வாழ்க்கையில் முன்னேறணும், நான் போகிறேன் சார் வேலைக்கு, எனக்கு அதை விட்டால் வேறு வேலை என்ன, திரு போட்டு குடிச்சிட்டு ஊதாரியாட்டெலாம் சுற்றின்னு இருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாண்டடாக பேச ஆரம்பிச்சிடான். என்னடா இது இவ்வளோ அழகாக தெளிவாயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அடி உதற அளவுக்கு கூட அண்ணன் தம்பி உத மாட்டாங்க, சும்மா சொல்லுவாங்க. அதனால தான் கரெக்டாக யாரை எப்படி கவனிக்கணுமோ, யார் எப்படி டிங்கரிங் பண்ணுமோ அப்படி டிங்கரிங் பண்ணால் தான் அங்கே வண்டி நல்லா மைலேஜ் தரும், நல்லா ஸ்மூத்தாக போயின்னு இருக்கும். இல்லைன்னா அந்த வண்டி ரொம்பவே அப்படியே அங்கங்கே டப்பு நின்னே இருக்கும், நம்மளும் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணியே இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறது, எப்படி அடிக்கணுமோ அப்படி அடித்து பொழந்து காட்டினா தான் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.